கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நாளை கூட கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோம். இந்த நாள் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். அழகான ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அதில் ஏராளமான காரியங்களை எழுதுகிறான். ஒன்று, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படியானால் இந்த பிரபஞ்சத்திற்குன்னு ஒரு வேஷம் இருக்கத்தான் செய்யுது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு வேஷம் உண்டு. வேஷம் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த உலகத்தின் வேஷங்களை இன்றைக்கு தரிக்க தொடங்கி இருக்கிறார்கள், தரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் இன்றைக்கு சபைகளிலே பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்திற்கு ஒத்து போகிற ஒரு வேஷம். உலகம் எதையெல்லாம் செய்ய துடிக்கிறதோ அதையெல்லாம் இன்றைக்கு தேவ ஜனங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறான், அது தவறு என்று சொல்லுகிறான். உலகத்திற்கு ஒத்து போகிற ஒரு வேஷம். ஸ்தோத்திரம். உலகம் என்ன செய்தோ அதை விசுவாசிகள் செய்கிறார்கள். உலகம் என்ன செய்தோ அதை ஊழியர்கள் செய்கிறார்கள். கேட்டால் நம் இந்த காலத்துக்கு தகுந்தாற்போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாளும் வேதம் காலத்துக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டதாக வேதத்திலே வாசிக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்றால், அந்தந்த காலத்திற்கு தகுந்தவாறு கர்த்தர் ஜனங்களை பயன்படுத்தினாரே தவிர காலத்துக்கு தகுந்தவாறு வேதத்தை அவர் மாற்றினதாக சரித்திரம் இல்லை. ஆகவே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் காலத்துக்கு தகுந்தாற்போல் உங்களை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். உங்கள் உடைகளை, நடைகளை, வாழ்க்கையை, வாழ்க்கை முறைகளை, ஸ்தோத்திரம், நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை கூட, ஆராதனைகளை கூட காலத்துக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்ளாதிருங்கள். கர்த்தர் மாறாதவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த காலவேளையில் முதலாவது காரியத்தை செய்யுங்க. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்காதிருங்கள். அதில் இந்த காலவேளையில் உறுதியாக இருந்தால் உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளையிலையும் இந்த வசனத்தின்படி எங்களை உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் காண்பிக்காதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.